2021 தேர்தலை மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் இப்போது தங்களது களப்பணியை விரைவாக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அரசியலுக்கு வருவதாக ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வந்த போதிலும் நான் என்னுடைய பல்வேறு விஷயங்களை அவருடன் இணக்கமாகி ரஜினியுடன் இணைந்து அரசியல் செய்ய போவதாக கமலஹாசன் அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் விளக்குகிறார் புதுக்கோட்டை மாரதிக்கான மோகன்ராஜ். ஒரு மாற்றம் உருவாகும், தமிழ்நாடு அரசியல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. 10ஓட 11, அதாவது மிகப்பெரிய கட்சி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அதிமுக, திமுக இவங்க தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க சினிமாவில் நடிச்சு அதில் ஸ்டைல் பண்ணுறதுனாலையோ இல்லை அதில் வளர்ந்ததுனாலோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். நம்ம கட்சி புதுசாக கட்சியை தொடங்கிட்டு ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வெற்றி கனவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஒரு அரசியலுக்கு முதலமைச்சராக வந்தாருன்னா அவர் ஆரம்பத்தில் திமுகவில் பிரிஞ்சு மறுபடியும் கட்சி ஆரம்பித்தார். பெரிய நிறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ணார். அரசியல் முதல்ல சினிமாவில் இருக்கும்போதும் சரி அரசியல் இருக்கும்போது நிறைய உதவிகள் செஞ்சார். அவர் கட்சி பலத்தோட, அதாவது இவரால் கட்சி வளர்ந்தது, கட்சியால் இவர் வளர்ந்தார். அந்த ஒரு விஷயம் இருந்தது. இன்னைக்கு உள்ள இவங்கெல்லாம் எந்த கட்சி தொடர்புமே இல்லை. அதே போல ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமாக கட்சியை அந்த அளவுக்கு செயல்பாட்டோட செஞ்சாங்க. எம்ஜிஆர் அப்போ இருந்தார். அவர் நிறைய அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தார். பொறுப்புகளை சரியாக செஞ்சாங்க. தலைமை பண்பு அப்படின்னாவே ஜெயலலிதாங்கிற ஒரு விஷயமும் அதே போல் கலைஞர் கருணாநிதிங்கிற ஒரு விஷயம் இன்னை வரைக்கும் அந்த அவங்க இடத்தை நிரப்புற அளவுக்கு இல்லைங்கிற பேச்சு இருந்தாலும் கூட இன்னைக்கு மிகப்பெரிய கட்சிங்கிற அதிமுகவும் திமுகவும் தான். அடுத்து இதில் காங்கிரஸும் பிஜேபியும் தான் இருக்கு. இதை விட்டு புதுசாக இப்போ ஒரு மாதத்தில் ஆரம்பிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஆட்சியை பிடிக்க நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. ஏன்னா ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஏதோ ஒரு அடிப்படையில் 2%, 3% இந்த மாதிரி வாக்குகள் வாங்கலாம் முடிச்சு எல்லாருக்கும். இன்னொரு விஷயம் இளைஞர்கள் ரஜினிக்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கமலஹாசனுக்கு இருக்கிற அளவு கூட இளைஞர்கள் படை அவருக்கு கிடையாது. ஏன்னா கமலஹாசனுக்கு இளைஞர்கள் மத்தியில் இப்போ ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அவர் நிறைய செயல்கள் சொல்லிட்டு இருக்காரு, இருக்கலாம். ஆனால் அதனால முதலமைச்சர் ஆயிடுங்கிறதுனா ஒரு வெற்றி பேச்சு.